வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 5 பக்கம் 23ல இருக்கு விடியும் வேளை. அதுதான் பார்க்க போறோம். பாடம் 5 தான் பார்க்க போறோம். காலை வேளை சிலுசிலுவென்று காற்று வீசியது. காலையில எழுந்த உடனே எப்படி காற்று வீசும்? சிலுசிலுவென்று காற்று வீசியது. அமுதன் பள்ளிக்கு புறப்பட்டான். காலையில் எழுந்த உடனே அமுதன் என்ன பண்ணிட்டான்? பள்ளிக்கு தயாராகிட்டான். வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன. என்ன இருந்தது? வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன. அவற்றின் கிளைகள் காற்றில் அசைந்தன. அவற்றின் கிளைகள் என்ன பண்ணிருக்கு? காற்றில் அசைந்தன. அது அவனை வரவேற்பது போல் இருந்தது. அவன் வழியில போகும்போது நிறைய மரங்கள் இருக்குதுக்கு. அந்த மரங்கள் காற்றுல கிளைகள் ஆடும்போது எப்படி இருந்துச்சான்? அவனை வா வான்னு சொல்லிட்டு வரவேற்பது போல் இருந்ததாம். எப்படி இருந்தது? அவனை வரவேற்பது போல் இருந்தது. பச்சை பசேல் என்று இருந்த வயல்களை கண்டான். அவன் பள்ளிக்கு போகும்போது வேற என்ன பார்க்கறான்? பச்சை பசேல் என்று இருந்த வயல்களை கண்டான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கறான்? வெள்ளை வெளேரென்ற கொக்குகள் சிறகை அடித்து உயர பறந்து கொண்டிருந்தன. வெள்ளை வெளேரென்ற கொக்குகள் எப்படி இருந்துச்சா? நல்லா வெளைவெளையேன்னு இருந்துச்சான். அது எப்படி சிறகை அடித்து நல்லா உயரமா பறந்து கொண்டிருந்தன. தொலைவில் உயர்ந்து ஓங்கிய மலைகள் தெரிந்தன. மலைகள் எப்படி இருக்குது? நல்லா உயர்ந்து ஓங்கிய மலைகள் தெரிந்தன. அவை பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தன. மலைகள் எப்படி இருக்குதான்? ஒரு பச்சை கலர்ல பட்டு புடவை எடுத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்ததான். அப்போ மலைகள் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? அதுவும் நல்லா பசுமையா இருக்குது. இப்ப எப்படி பச்சை பசிலென்று வயல்கள் இருக்குதோ, மலைகளும் எப்படி இருக்குது? நல்லா பச்சை பட்டாடை உடுத்த மாதிரி நல்லா பசுமையா காட்சியளிக்குது. புட்களின் மேல் பனித்துளிகள் முத்துக்கள் போன்று இருந்தன. பனித்துளிகள் எப்படி இருக்குதான்? முத்துக்கள் போன்று இருந்தன. பூச்செடிகள் வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்திருந்தன. பூச்செடிகள் என்ன இருக்குதான்? பூக்கள் வண்ண வண்ணமா பூத்து இருந்தன. பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டன. அப்போ பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு என்ன பண்ணிருக்கு? வண்ணத்து பூச்சிகள்லாம் வட்டமிட்டன. அவற்றை பார்ப்பதற்கு பூக்கள் அசைவது போல் இருந்தது. அப்போ பூவில் தேன் வண்ணத்து பூச்சி தேன் எடுக்குது எப்படி இருக்கு? பூக்கள் நல்லா அசைகிற மாதிரி இருந்திருக்கு. இவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அமுதன் இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான். அப்போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்திருக்கான். அவன் ஆசையாய் வளர்த்த செல்ல நாய்க்குட்டி குறைத்தி கொண்டே அருகில் ஓடி வந்தது. அப்ப என்ன பண்ணிருக்கு? நாய்க்குட்டி ஒண்ணு, அவன் வளர்க்குற நாய்க்குட்டி ஒண்ணு ஓடி வந்ததுக்கு. அதனை மென்மையான உடலை அன்புடன் வருடி கொடுத்தான். உடனே நாய்க்குட்டி என்ன பண்ணுங்க? அன்புடன் நல்லா வருடி கொடுத்தான். மாலை நான் வந்து விடுவேன், வந்ததும் விளையாடலாம், இப்போது வீட்டிற்கு செல் என்றான். அந்த நாய்க்குட்டி கிட்ட என்ன சொல்றான்? நான் பள்ளிக்கூடம் போயிட்டு மாலையில வந்துருவேன், வந்த உடனே விளையாடலாம், இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். புரிந்தது போல் தலையாட்டியது நாய்க்குட்டி. நாய்க்குட்டி என்ன பண்ணிருக்கு? அது புரிஞ்சது மாதிரி அப்படியே தலையாட்டிருக்கு. அதற்கு கையசைத்தும் விடைபெற்றான் அமுதன். அமுதன் என்ன பண்ணிருக்கான்? அதுக்கும் கையசிச்சுட்டு டாட்டா காட்டிட்டு என்ன பண்ணிருக்கான்? வீட்டுக்கு போயிட்டான். இங்க பாருங்க, இந்த பையன் தான் அமுதன், நாய்க்குட்டி. இதுதான் இந்த படத்துல நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இந்த பாடத்துல இருந்து இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அமுதன் காலையில பள்ளிக்கு போகிற வழியில என்னென்னலாம் பார்த்தான் அப்படின்றதான் நம்மளுக்கு இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன பார்த்தான்? போற வழியில என்னென்ன பார்த்தான்? முதல்ல எடுத்தவொன்னு என்ன பார்த்தான்? நல்ல பச்சை பசேல் என்ற வயல்கள் பார்த்தான். வேற என்ன பார்த்தான்? வெள்ளை வெளியேற கொக்குகள் பார்த்தான். வேற என்னெல்லாம் பார்த்தான்? பச்சை பட்டாடை கொடுத்த மாதிரி என்ன தெரிஞ்சிச்சு? மலைகள் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஓங்கி உயர்ந்த மரங்கள் பார்த்தான். மரங்கள்லாம் எப்படி அந்த அசைகிறது எப்படி இருந்துச்சு? அவனை வரவேற்பது போல் இருந்துச்சு. வேற என்ன பார்த்தான்? பூக்கள்ல தேன் எடுக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகளை பார்த்தான். அதுக்கப்புறம் அவனோட நாய்க்குட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, அறிந்து கொள்வோம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அறிந்து கொள்வோம். 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை சொற்கள். அதாவது 2 சொற்கள், ஆனா கருத்து ஒரே கருத்தை தான் குறிக்கும். சரிங்களா? 2 சொல்லு, ஆனா அதோட அர்த்தம் ஒரே ஒரு அர்த்தம் தான், ஒரே ஒரு கருத்தை தான் குறிக்கும். அதுக்கு பேரு தான் என்னது? நேரிணை சொற்கள். இதை பத்தி 3ஆம் வகுப்புலேயே மாணவர்கள் படித்திருப்போம். இப்போ 4ஆம் வகுப்புலையும் அது ஒரு சின்ன அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள் 3ஆம் வகுப்புலேயே நாம நன்றாக படித்திருக்கிறோம். இப்ப பாருங்க, 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவதுதான் நேரிணை சொற்கள். எடுத்துக்காட்டு சீரும் சிறப்புமாக. நல்லா சீரா இருந்தாலே எல்லா செல்வத்தோட வாழ்ற மாதிரி. ஆனா சிறப்பும், ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்? நல்லா வளமாக வாழக்கூடிய ஒரு அர்த்தம் தான். சீரும் சிறப்புமாக. ஓங்கி உயர்ந்த. ஓங்கினாலே நல்லா உயரமா இருக்கக்கூடியதான். ஆனா ஓங்கி உயர்ந்த ரெண்டுக்குமே ஒரே என்ன அர்த்தம்? உயரமா இருக்கிறது அர்த்தம். பேரும் புகழும்னா
அதுவும் இப்படி பேரும் புகழும் ரெண்டுக்குமே என்னது ஒரே கருத்தை தான் இங்க குறிக்குது. அடுத்து பாருங்க, இரண்டு சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை சொற்கள். அதாவது ரெண்டு சொற்கள் ஒரே அர்த்தம் தராது, ரெண்டு இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், அது எதிரெதிர் கருத்தை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? அர்த்தம் இந்த சொல்லுக்கு அது எதிராக இருக்கும். அதுதான் என்னது எதிரிணை சொற்கள். இரண்டு சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை சொற்கள். பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு இரவு பகல். இரவுன்னா வெளிச்சமா இருக்கும், பகல்னா இருட்டா இருக்கும். இரவு பகல். மேடு பள்ளம். மேடுன்னா உயரமா இருக்கும், பள்ளம்னா கீழே பள்ளமா தான் இருக்கும். மேடுன்றது எதிராக இருக்குது பள்ளம். அப்போ இதெல்லாம் என்னது எதிரிணை சொற்கள். உயர்வுன்னா தாழ்வு. உயர்வுன்னா தாழ்வு. அப்போ உயர்வுன்றது மேலே, தாழ்வுன்னா கீழே, அந்த மாதிரி வரும். அப்போ உயர்வு தாழ்வுன்றது என்னது முற்றிலுமான எதிரெதிரான சொற்கள். அப்போ நேரிணை சொற்கள்னா என்ன? இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை தெரியப்படுத்துவதுக்கு பேர் தான் நேரிணை சொற்கள். இரண்டு சொற்கள் எதிரெதிர் கருத்துக்களை சொன்னிச்சுன்னா அதுக்கு பேர் எதிரிணை சொற்கள். உதாரணம் இங்க பக்கம் 24ல நல்லா தெளிவாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.